உங்களுக்குள்ள இருக்கிற ஹாப்பினஸ நீங்க எப்படி தேடணும் அப்படின்ற ஒரு 5 வழிகள் தான் உங்களுக்கு நான் சொல்லி தரப் போறேன். நெறைய இடங்கள்ல நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாப்பினஸ் அப்படின்றது வெளியில இருந்து இல்ல. நமக்குள்ளேயே இருக்கு. உள்ள இருக்கிறது தான் நம்ம தோண்டி வெளியில எடுக்கணும். நமக்குள்ள தான் அந்த ஹாப்பினஸ தேடணும். இன்னொரு ஒரு பெர்சன டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடாது. இன்னொரு ஒரு பெர்சன் கிட்ட நம்ம ஹாப்பினஸ்க்கான கீய வந்து குடுக்கக்கூடாது. இதெல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அது எப்படி எனக்குள்ள தேடுறது? அதுதானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. வெளியில எனக்குன்னு ஒரு பிடிச்ச ஒரு பெர்சன் கிட்ட இருந்து ஒரு ஹாப்பினஸ் எனக்கு வருதுன்றது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. எனக்குள்ளேயே தேடுறது தானே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமே கிடையாது. மேபி சுத்தி இருக்கிறவங்க அது ஒரு கஷ்டமான விஷயமா ஆக்கலாம். ஆனா நான் சொல்லப் போற இந்த 5 விஷயங்கள நீங்க நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ஹாப்பினஸ வந்து புரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். அது வந்து ஒரு மாரி கஷ்டமே இல்லாத ஒரு இலகுவான விஷயமா உங்களுக்கு ஆயிடும். அதுல நம்பர் 1 என்ன அப்படின்னா, கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் பண்ணணும். நெறைய நேரங்கள்ல கண்ணு பற்றும் அப்படின்ற கேட்டகரிலயாவது நீங்க எல்லார்கிட்டயுமே, "நான் எங்கப்பா சந்தோஷமா இருக்கேன். இவ்வளவுதான்ப்பா வருது சம்பளம். இப்படிதான்ப்பா இருக்கு" அப்படின்னு சொல்லி நீங்க பழகியிருப்பீங்க. சில இடங்கள்ல நெகட்டிவா பேச வேண்டிய சிச்சுவேஷன் தான் வருது அப்படின்னா, பேசாமலே இருந்துருங்க. பாசிட்டிவா பேச வேண்டிய சிச்சுவேஷன், பாசிட்டிவா நீங்க உங்ககிட்ட பேசுங்க. எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க உங்க லைஃப்ல ஹேப்பியா இருக்கிறீங்க? எனக்கு வந்து இன்னைக்கு காலையில நல்லா தூங்கி எந்திரிச்சேன். ஐ அம் தேங்கிங் காட் ஆர் யூனிவர்ஸ் ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல ஒரு கிராட்டிட்யூட் பார்க்கணும். கையில நல்ல சாப்பாடு இருக்கு, ஹெல்தியா இருக்கு. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல வீடு இருக்கு. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு எது இல்ல அப்படின்றத பேசுறத விட்டுட்டு, எது இருக்கு அப்படின்றத உங்க கூடயே அட்லீஸ்ட் பேசுங்க. எல்லார்கிட்டயும் படம் போட்டு காட்டணும்னு கூட அவசியம் இல்ல. நம்பர் 2 கைண்டா இருக்கணும். கைண்டா இருக்கிறது அப்படின்றது ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டட் ட்ரெய்ட்டா வந்துட்டு நெறைய பேர் பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் கோவம் வராதுப்பா. அவங்கலாம் அப்படியே எதா இருந்தாலும் சில் தான் அப்படின்ற வகையில, அத வந்து யூஸ் பண்ணிக்கிற கேட்டகரி ஆஃப் பீப்பிள் ஆப்வியஸ்லி இருக்காங்க தான். ஸ்டில் இந்த கைண்ட்னஸ் அப்படின்றத பிராக்டிஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் அத நீங்க ஒன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கே நீங்க வந்துட்டு உள்ள இருந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. எல்லார்கிட்டயுமே எரிஞ்சு விழுகுறது, கத்துறது, மூஞ்சிய திருப்பிட்டு போறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அத எடுத்துக்கிட்டா தான் அது அவங்களுக்கு நெகட்டிவ். அவங்க எடுத்துக்கலன்ற பட்சத்துல, அத புரொடியூஸ் பண்ற உங்களுக்கே தான் அது நெகட்டிவா அமையும். அதனால கைண்ட்னஸ் எப்பவுமே உங்கள ஹேப்பியா வச்சுக்கும். இது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயமா பார்க்குறாங்க. பட் இத நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது ஒரு ஒரு வொர்தியான ஒரு விஷயமா உங்க லைஃப்ல மாறும். நம்பர் 3 உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப பத்தி நீங்க வொர்க் பண்ணுங்க. ஆக்சுவலி அதாவது ஒரு ஒரு பார்ட்னரா கூட இருக்கலாம். இல்ல ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவா இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, அத கண்டுக்காம, கவனிக்காம, இக்னோர் பண்ணிட்டு இருக்கிறது, இன்னுமே தான் அத வந்து நல்லா பில்ட் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரீம்ல கொண்டு போய் விட்டுரும். ஆரம்ப கட்டத்திலேயே ஏதாச்சும் உங்களுடைய வொர்க் அதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, யூ கேன் ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் இட். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வொர்க் விஷயத்துல வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ, அதுக்கு ஈக்குவலா வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ப வொர்க் பண்றதுக்குமேவும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்பர் 4 உங்கள வொர்க் பண்றதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். செல்ஃப் லவ் வேணும். உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு 2 டேஸ் பிரேக் போட்டு சும்மா இருங்க. உங்களுக்கு தேவையான ஸ்கின் கேர், ஹேர் கேர் பண்ணுங்க. உங்க கூடயே நீங்க மூவி டேட் போங்க. உங்க கூடயே நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் டேட் போங்க. தனியா இந்த வேர்ல்ட என்ஜாய் பண்ணி பாருங்களேன். அது வேற ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் குடுக்கும். அதுல நீங்க ஹாப்பினஸ கண்டுபிடிக்கலாம். நம்பர் 5 என்ன மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்ல வந்தாலும், ஸ்மைல் த்ரூ இட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிரிச்சே எல்லாத்தையுமே கடக்க பழகிட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஹாப்பினஸ் மட்டும் தான் உங்க கூட இருக்கும். வேற எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் உங்கள நெருங்க கூட செய்யாது. இந்த 5 விஷயங்கள வந்து உங்க லைஃப்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க தான் ஒரு ஹாப்பியஸ்ட் பெர்சன் இன் தி வேர்ல்டா இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.